ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை தூய ஆவியாருக்கு பெருவிழா கொண்டாடுகிறது. பெந்தகோஸ்த் விழா, திருச்சபையினுடைய பிறப்பு விழா. மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை படிக்கிற பொழுது தூய ஆவியானவரை பற்றி சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆவி என்னும் சொல்லுக்கு உயிரென பொருள் கொள்ளலாம். உயிர் என்பது சக்தியின் சங்கமம். இந்த சக்தியே நம்மை இயங்கச் செய்கிறது. சக்தி இல்லையேல் இயக்கம் இல்லை. நமக்குள் சங்கமித்துள்ள சக்தி நம்மை இரு திசைகளில் இயக்க வல்லது. ஒன்று நேர்மறை நோக்கு, இரண்டாவது எதிர்மறை நோக்கு. நேர்மறை நோக்கில் இயங்கும் சக்தியே நல்ல சக்தி. நன்மையை கருத்தில் கொண்டு நல்வழியில் துணிவுடன் நடத்துபவரே இச்சக்திக்குரிய செயல்பாடு. இதுவே மானுட தேவையுமாகும். இச்சக்தி இன்று நேற்றல்ல, கடவுளின் விண்மண் படைப்பு தொடக்கத்திலேயே பக்கபலமாக இறந்து வருகிறது. தூய ஆவியார் எல்லோருக்குள்ளும் உறைந்து வாழ்பவர். புது சக்தியாக, நற்சிந்தனையாக, நன்மைக்கான பாதையாக, வாழ்வழிக்கும் உயிராக செயல்படுகிறார். விழிப்புணர்வும் ஆவியாரின் தூண்டுதலுக்கு செவிமடுப்பதுமே நல்ல மனிதர்களின் முக்கிய பண்புகள் என மொழிகிறார் தூய தாமஸ். ஆவியாரை அகமேற்று வாழ்ந்ததனால் தான் இயேசுவால் தம் பணிவாழ்வை அர்த்தமாக்க முடிந்தது. அத்தகு அர்த்தமிகு பணிகள் என்றும் தொடர வேண்டுமென்றே உங்களோடு என்றும் இருக்க மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆவியாரின் அருட்பொழிவை பெற்ற ஆரம்ப திருச்சபை அன்பிலும் நட்பிலும் பகிர்விலும் விரைவேண்டலிலும் வளர்ந்ததை திருத்தூத பணிகளிலே படிக்கிறோம் என்று எங்களுடைய வாழ்க்கையை சிந்திக்கின்ற பொழுது நாம் தூய் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுவதற்கு எம்மை விட்டு கொடுக்கிறோமா? அந்த ஆவியினுடைய இயக்கத்திற்கு நாம் எம்மை ஈடுபடுத்துகிறோமா? அந்த ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு அவருடைய எண்ணத்தை எங்கள் மூலமாக செயற்படுத்த நாம் தயாராக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து இன்றைய நல்ல நாளிலே தூய ஆவியானவரை வாரும், எங்களை உமது உடைமையாக்கிக் கொள்ளும் என்று செபிய மனநிலையுடன் அவரை எங்களுக்குள்ளே அழைத்து உறவு கொள்ள என்றே புறப்படுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, மக்கு ஆராதனைகள் செய்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம். இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க செய்தரலாம். ஆண்டவரே, இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும். எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ, ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரும். ஆண்டவரே, நாம் சிந்திப்பவை, நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தரலாம். மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். தூய ஆவியே